வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி வந்து ஜேக்கப் அண்ட் ஈசா ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து ஐசக்கும் ரெபெக்காக்கும் இன்னும் குழந்தைங்க இல்லை. அதனால அவங்க 2 பேரும் ஏசப்பாவுக்கு ப்ரே பண்ணுவாங்க. அப்புறம் ரெண்டு குழந்தைங்க கொடுப்பாங்க, 2மே ட்வின்ஸ். என்ன ஆகும்னா அவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டே கிக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால ரெபெக்கா வந்து கேட்பாங்க ஏசப்பா, எதுக்கு இப்படி கிக் பண்ணிட்டே இருக்காங்கன்னு. அப்போ சொல்லுவார் ஏசப்பா, யங்கர் பையன் வந்து எல்டர் பையனை வந்து ரூல் பண்ணுவான்னு. அப்புறம் 2 டிஃப்ரென்ஸ் இருக்கு அவங்க பிட்வீனில். அவங்களுக்கு 2 டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஈசாக்கு வந்து ரொம்ப ஹேரியாக இருந்தான், அதனால அவங்க வந்து பேரை வந்து ஈசான்னு வச்சாங்க. ஜேக்கப்புக்கு வந்து ரொம்ப ஸ்மூத் ஸ்கின் இருந்ததுனால அவங்க ஜேக்கப்னு வச்சாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து பார்ன் ஆகும் போது அவங்க ஜேக்கப் வந்து ஈசாவோட காலை பிடிச்சிருந்தான். அப்புறம் ஒரு நாள் ஈசா வந்து க்ரோ ஆனதுக்கப்புறம் ஜேக்கப் வந்து குக் பண்ணிட்டு இருந்தார் சூப். அப்போ வந்து ஈசா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு, கொஞ்சம் வந்து எனக்கு சூப் கொடுன்னு கேட்டார். அப்போ வந்து அவர் ஜேக்கப் சொன்னார், உனக்கு சூப் வேணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த் ரைட் வந்து கொடு. அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அப்பவும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஈசா வந்து என்னாச்சுன்னா ஐசக் வந்து ஈசாவை கூப்பிட்டாரு. இப்போ என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து போய் ஹண்ட் பண்ணிட்டு வா, எனக்கு சூப் கொடு, நான் வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் பர்த் ரைட்டு கொடுக்குறேன்னு. ஃபர்ஸ்ட் பர்த் ரைட்டுன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த நாளில் எப்படின்னா ஒரு பர்சனுக்கு ஒரு டை ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பர்த் ரைட் கொடுப்பாங்க சன்னுக்கு. அப்போ அவங்க சன்னுக்கு கொடுத்தோன்னே அந்த சன் வந்து என்டையர் ஃபேமிலியை ரூல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் பர்த் ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வந்து இப்போ என்னன்னா ரெபெக்கா வந்து கேட்டா, இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா அவள் வந்து அவளே ஒரு ஸ்டூ பண்ணி கொடுத்தா. ஏன்னா அவள் வந்து எப்படி அவங்க ஐசக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செய்வாங்க. அதனால ஜேக்கபுக்கு சொன்னா, நீ போய் ஒரு லேம்பை எடுத்துட்டு வா, இதோட ஸ்கின்னை எடுத்து நான் பாடி கவர் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்டியூ செஞ்சு நான் கொடுக்குறேன், நீ அதை போய் உனக்கு அப்பா கொடு, உங்கள் அப்பா வந்து உன்னை பிளஸ் பண்ணுவாருன்னு. அப்போ அவங்க ஐசக் ஜேக்கப் சொன்னால் ஓகே, ஆனால் அப்பா வந்து என் மேலே கர்ஸ் தான் போடுவார், பிளெஸ்ஸிங் கொடுக்க மாட்டாருன்னு சொன்னான். அப்போ வந்து ரெபெக்கா சொன்னாங்க, அந்த கர்ஸ் என் மேலே வரட்டும். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து ஜேக்கப் வந்து அதே மாதிரி அவங்க அம்மா எப்படி செஞ்சாங்களோ அப்படியே சொல்லி அப்படியே செஞ்சுட்டு வந்து பிளெஸ்ஸிங் கிடச்சிது. அப்புறம் வந்து ஈசா வந்து ஹண்ட் பண்ணி ஸ்டூ கொடுக்கறதுக்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஈசா கொடுக்கும்போது ஐசக் சொன்னார், நான் தெரியாமல் பிளெஸ்ஸிங் வந்து ஜேக்கபுக்கு கொடுத்துட்டேன், உனக்கு ஒன்றும் பிளெஸ்ஸிங் இல்லை, சாரி ஈசான்னு சொல்லிட்டாரு. இப்போ ஈசா வந்து ரொம்ப ஆங்கிரியாகி நான் ஜேக்கபை எப்படியாச்சும் கில் பண்ண போகிறேன்னு நினச்சிக்கிட்டாரு. அதனால அவங்க அம்மா அப்பாவும் கூப்பிட்டு ஜேக்கபை, நீ வந்து என் ஹோம்லேண்டுக்கு போய்க்கோ, லேபனுக்கு போய்க்கோ, என் பிரதரு, அதனால நீ போய்க்கோ, அங்கே சேஃபாக இருப்பேன். அவங்க அப்பா சொன்னார், நீ வந்து கேனனைட் உமனை மேரி பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் வந்து அவர் போகும்போது கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது அவர் ஒரு கல்லை எடுத்து தூங்கிட்டு இருந்தார். அப்போ அவர் ட்ரீமில் என்ன வந்துச்சுன்னா, ஒரு பெரிய ஸ்டேர் கேஸில் அந்த டாப் பிளேஸில் ஏசப்பா, அப்புறம் வந்து அந்த சைடில் வந்து ஏஞ்சல்ஸ் மேலே கீழே போயிட்டே இருந்தாங்க.
அதுக்கப்புறம் அவர் எந்திரிக்கும் போது அந்த ஸ்டோனை எடுத்து ஆயில் போட்டு அதை கூப்பிட்டாரு. என்னென்னு கூப்பிட்டாரு தெரியுமா? பெத்தேல்னு கூப்பிட்டு போயிட்டாரு. அப்புறம் அவங்க ரீச் ஆகும்போது கொஞ்சம் ஷெப்பர்ட்ஸ் இருந்தாங்க. அந்த ஷெப்பர்ட்ஸ்ட்டு கேட்டார், டியூனோ உங்களுக்கு தெரியுமா லேபிள்னு? அவங்க சொன்னாங்க, ஆமாம் எங்களுக்கு தெரியும்னு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்காரு, அங்கே இருக்காருன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இப்போ வந்து அவங்க டாட்டர் ரேச்சல் வராங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னாச்சுன்னா அந்த ரேச்சல் வந்து என்ன பண்ணான்னா ஹக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரேச்சல் வந்து ஜேக்கப்பை கூட்டிகிட்டு போனான் எங்கே லேபன் இருக்கானோ. இப்போ லேபன் சொன்னால், ஓ இட்ஸ் மை என் சிஸ்டரோட சன்னு. அப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அவர் என்ன கேட்டாருன்னா, லேபன் என்ன கேட்டாருன்னா, உனக்கு என்ன வேணும், நான் என்ன வேணாலும் செய்கிறேன். ஆஃப்டர் அவர் ஜேக்கப் சொன்னார், நான் 7 years ஒர்க் பண்ணுறேன், அப்புறம் எனக்கு ரேச்சல் வேணும் மேரேஜில். அப்போ வந்து என்னாச்சுன்னா, ஆஃப்டர் 7 years ஒர்க் பண்ணி அவர் என்ன பண்ணாருன்னா, லேபன் வந்து மேரேஜ் டேயில் லியாவை வந்து கிளாத் போட்டு கவர் பண்ணிட்டு அவருக்கு வந்து கொடுத்துட்டாரு ஜேக்கபுக்கு கொடுத்ததுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அது லியா. அதனால லேபன்கிட்ட கேட்டுட்டு, எதுக்கு நான் வந்து ரேச்சலுக்கு தானே கேட்டேன், எதுக்கு லியா கொடுத்துருக்கீங்கன்னு. அதுவும் இல்லாமல் ரேச்சல் வந்து வெரி பியூட்டிஃபுல் உமன். அப்புறம் வந்து லியா வந்து வெரி டெலிகேட் ஐஸ். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஆஃப்டர் ஜேக்கப் ஆஸ்க்ட் திஸ், லேபன் வந்து சொன்னார், இட் இஸ் அவர் கஸ்டம்னா ஒரு லா, அந்த கண்ட்ரியில் இருக்கிறது ஒரு லா. இந்த என்னன்னா நம்ம லா வந்து எல்டர் டாட்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் யங்கர் டாட்டரை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 7 yearsக்கு அப்புறம் திருப்பி ஒர்க் பண்ணி ரேச்சல் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து ரேச்சல் அண்ட் ஜேக்கப் காட் மேரிட். அப்புறம் அவ்வளோதான். இந்த ஸ்டோரியில் என்ன மாறலைன்னா, ஈவன் வி ஷுட் லவ் ஈச் அதர். நம்ம 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும். இனிமேல் ஃபைட் பண்ணக்கூடாது. அப்போ ஜேக்கப்பும் ஈசா மாதிரி பண்ணக்கூடாது. எப்பொழுதும் லவ்விங்காக இருக்கணும். தேங்க்யூ.